கருப்பு கவுனி அரிசி அதோட மாவு. ஸோ பியூரான அரிசியை நல்லா ட்ரை பண்ணிட்டு நல்லா சன் ட்ரை பண்ணிட்டு அது நல்லா வந்து நம்ம மாவாக்கி வச்சிருக்கோம். இதுல வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. அப்படியே அரிசியை மாவாக்கி எந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம குக்கீஸ் பண்ண போறோம். ஸோ அது எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கு. கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது, பிபி சுகருக்கு நல்லது. ஸோ எல்லா ஏஜான பீப்புளும் சாப்பிடலாம். ஸோ இதை வந்து அப்படியே கஞ்சியா கொடுத்தா சாப்பிடுவாங்களா? இல்ல அதனால குக்கீஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டேஸ்ட்டும் ஆச்சு, அதே மாதிரி ஹெல்த்தும் ஆச்சு. ஸோ இந்த மாவை கலந்து நம்ம எப்படி குக்கீஸா பண்ணிட்டு காட்டியிருக்கவாங்க. பேக்கரியிலும் குக்கீஸ் கிடைக்கும், நம்மளும் குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மைதா யூஸ் பண்ண மாட்டோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாம் ஆயில் டால்டாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது பியூரான பட்டர். ஸோ இந்த பட்டர் யூஸ் பண்ணி குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இப்போ நான் பண்ணிக்கிற பேட்ச் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி குக்கீஸ். ஸோ அழகா நம்ம பேக் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்துக்கிறேன். சூப்பரா நல்லா கிறிஸ்பா வாயில வச்சு அப்படியே கரையும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கருப்பு கொடி குக்கீஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்வீட் ஓமன் குக்கீஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராயல் வீட் நட் 5 விதமான நட்ஸ் போட்டு இந்த குக்கீஸ் செஞ்சுட்டு இருக்கோம். பிள்ளைங்க ஸ்கூல் போறதுக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கும் மண்டி பிச்சுப்பீங்க இல்லையா, இதுல 2 குக்கீஸ் வச்சு கொடுத்தா போதும், பயங்கர ஃபீலிங்கா இருக்கும், அது நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ், பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய சாக்கோ சிப்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்ல இருக்கு, அது பியூர் கோதுமை பண்ணக்கூடிய குக்கீஸ் இருக்கு. அதே மாதிரி ராகி குக்கீஸ் இருக்கு, எக்கச்சக்கமான குக்கீஸ் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த குக்கீஸ் வேணும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டான குக்கீஸ் வேணும்னா மறக்காம ஆஷாஸ் குக்கீஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரே வெக்கம், அண்ணா ஷர்ட் போட்டிருக்கானோ, பின்னாடி தள்ளி நில்லு பாப்பா. வாவ் கியூட் பாப்பா. இங்க பாரு, கண்ணாடி காரு அம்மாக்கு, இங்க பாரு. செல்லக்குட்டி இங்க வா, இங்க வா. ஐயோ செல்லம் இங்க வா, வா இங்க வா. பட்டு கண் தள்ளி இங்க வா. பட்டு கண் தள்ளி அம்மா. வக்கீல் சார், சார் வணக்கம். ஹாரி பாட்டர் மேலே கம்பறான் இல்ல? எங்கள் வீட்டுக்கு எந்த பார்சல் வந்தாலும் தனக்கான பார்சல் தான், கிஃப்ட் தான் நினச்சிட்டு அப்பப்போ ஹாப்பி ஆகிடுவான். பட் இன்றைக்கி அவனுக்கே ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி விமான் குட்டி உட்காந்துருக்குது பார்த்திங்கன்னா லவ்வில் போட ஹை சேருங்க. குழந்தையாக இருக்கிறச்சு அவங்க ஹை சேராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து டேபிள் அண்ட் சேராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சைடில் 2 கப்போட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், மேலே ட்ரே இருக்கும். ஸோ இது எங்கள் ஹை சேராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஸ்டர் சேராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளோரில் போட்டு ஜஸ்ட் சின்னதாக ஃப்ளோர் சேராக யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விமான் குட்டிக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஹை சேராக யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கோ இல்லை உட்காந்து ஏதாவது வந்து விளையாடுறதுக்கோ அது மாதிரி டேபிள் சேராக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, அவ்வளோ வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து பார்சல் ஓப்பன் பண்ணுறப்போ அவ்வளோ ஹாப்பினஸ். ஒரு வாட்டியும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறப்போ வாவ்னு சொல்லி வந்து எக்ஸைட் ஆகிட்டே இருந்தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபன்னாகவும் அதே மாதிரி கொஞ்சம் எஜுகேஷன் பர்பஸ் இருக்கிற மாதிரியும் டாய்ஸ் அமைச்சிருக்காங்க. நம்மளுக்கு இந்த டாய்ஸ்லாம் யார் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதே டாய்ஸ் லேண்ட் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து அமைச்சிருக்காங்க. இவங்ககிட்ட நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய டாய்ஸ், அதே மாதிரி பசல்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி கேம் இதெல்லாமே அவங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேட்டரி போட்டோம்னா நம்ம ப்ரெஸ் பண்ணால் இது என்ன வேர்டு என்ன லெட்டர்னு சொல்லிட்டு அழகாக சொல்லணும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். சரி பாருங்கள், இங்கே வந்து ஒரு 3 பேட்டரி போட்டோம் அப்படின்னா இந்த புக் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். என்ன சொல்லுது? ஏ இங்க பாரு, பி இங்க பாரு, சி நீ ப்ரெஸ் பண்ணு, இ பண்ணு, ப்ரெஸ் பண்ணு. இங்க பண்ணு, எலிஃபண்ட் பண்ணு, ப்ரெஸ் பண்ணு. எஃப் ஜி ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஃப்ராக் பசல் அண்ட் அது மாதிரி இன்விசிபிள் பென், இதை வந்து எழுதிட்டு டார்ச் போட்டால் மட்டும்தான் அது நம்ம என்ன எழுதியிருக்கோன்னு தெரியும். அதே மாதிரி இந்த புக்கோட இந்த ஒரு குட்டி மார்க்கரும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே நிறைய நம்ம
எழுதுகிற ஆக்டிவிட்டி இருக்கும், ஈஸியாக எரேஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் வாட்டர் புக், இது வந்து வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மெமரி கேம், இது வந்து அடல்ட்ஸ் கூட விளையாடலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பென் இருக்குல்ல, அதாவது இந்த வாட்டர் அந்த மேஜிக் வாட்டர் புக்கில் ஒரு பென் கொடுப்பாங்க, அதில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எழுத உள்ளுக்குள்ளே இருந்து மேஜிக்காக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பிக்சர் வெளில வரும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபன்னான ஆக்டிவிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ மொபைல் கேஜெட்ஸ் இதெல்லாம் தாண்டி ஃபன்னாக வந்து பிள்ளைங்களை வந்து எடுத்துகிட்டு போகலாம், கொஞ்சம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்கள் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராமோட லிங்க்ஸ், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான அண்ட் கொஞ்சம் வந்து க்ரியேட்டிவான டாய்ஸ் வேணும்னா மறக்காமல் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எரேசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் மெமரி கேம், இதில் கார்டும் இருக்கும், அதுமாதிரி பிளாக்ஸும் இருக்கும். இதை நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். ஸோ டைமர் ஆன் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பிளாக்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணணும். அதேமாதிரி கார்ட்ஸும் பார்த்திங்கன்னா 2 பேர் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களை உட்கார வச்சு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டாய்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் பேஜை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் ஜுபைதாவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்தியன் 2 மூவிக்கு புக் பண்ணியிருக்கோம், ஃபினிக்ஸ் மாலில் ஐநாக்ஸில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று நைட் நிறைய ஃப்ரெஷ்ஷான அந்த குக்கீஸ் ரெடி பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்து பசங்களுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு அதெல்லாம் ஸ்நாக்காக எடுத்துகிட்டு போகிறாங்களாம், அதனால் ஒரு 4 வெரைட்டி இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகிறேன், தீந்து போர்ஷன் திருப்பி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து தனியாக கிளம்பி வந்துட்டேன் மாலுக்கு, அண்ட் ஜுபைதாவும் அங்கே தனியாக கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ 2 பேரும் தியேட்டரில் மீட் பண்ணிப்போம். ரொம்ப பிஸியான லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் நம்மளுக்காக எடுத்துக்கிறது தப்பே கிடையாதுங்க. நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கும், ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஸோ ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மனுஷங்களோட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம், வெளியில் சாப்பிட போகிறதோ இல்லை மாதிரி படத்துக்கு போகிறதோ இல்லை ஷாப்பிங் போகிறதோ, அந்த நாள் எங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். அண்ட் மார்னிங் வந்தோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 மணி வரையும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபேமிலி 2 பேரும் கலந்து ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் விஷுவலாக பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ பாப்கார்ன் அது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு தியேட்டருக்குள்ளே போய் பார்த்தா ஆளே இல்லைங்க. நாங்கள் 2 பேர் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 பேர் இருந்தாங்க, அவ்வளோதான். மொத்தம் 4 பேர் தான் அந்த தியேட்டரில் அந்த படம் அந்த டைமில் பார்க்க வந்திருக்காங்க மார்னிங் ஷோக்கு. யாரும் இல்லாத கடையில் யாருக்காக டீ யாத்திரை அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் மட்டும் ஜாலியாக அந்த தியேட்டர் எங்களுக்காக தான் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது, மூவி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அங்கங்கே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகலாம், பட் மற்றபடி நல்ல ஒரு ட்ரை தான். அண்ட் இந்தியன் 3 லீடும் கொடுத்துருக்க மறுபடியும் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவன் எனக்கும் பிடிச்சிருந்தது. பட் என்ன தேட்டரே நாங்களே வாங்கிட்டோன்ற மாதிரி காலியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் மட்டும் ஆமாம், பாருங்க கடவுள் எப்படி அமைச்சிருக்காருன்ட்டு. எங்களோட இந்த ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் வந்து எவ்வளோ வந்து சூப்பராக தனியாக எங்களுக்கே அந்த தேட்டர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து படம் முடிச்சாச்சு, அடுத்தது சாப்பிட போகிறோம். ஸோ எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு சூப்பராக சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ தியேட்டர்லேருந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜோயலுக்காஸ் போயிட்டோங்க. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு பக்கெட் லிஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ரொம்ப பெயின்ஃபுல்லான பக்கெட் லிஸ்ட்னால் இந்த காதுக்கு மேலே கொப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து ஒரு அழகான இயரிங்ஸ் போடணும் அப்படின்னு. ஆனால் அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், அது வந்து காது குத்தணும் நம்மளுக்கு. சரி ஓகே, அழகான டிசைன்ஸ் இருந்தது அப்படின்னா பார்க்கலான்னு போனோம். அப்புறம் பார்த்தா அங்கே எனக்கு டிசைன்ஸ் அவ்வளோ பிடிக்கல. அப்புறம் வேறு எங்கேயாவது நம்மள பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்குள்ளே இப்போ நம்ம வேறு ஏதாவது ஃப்ளோர் போய் பார்க்கலான்றப்போ அங்கே வந்து நிறைய அவங்க டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆச்சாரி கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆச்சாரிகிட்ட போனோம். அவர் சார் ஓகே அப்படின்னா, பட் இயரிங் கிடைக்கல. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக பார்க்குறது ட்ரெண்டியான காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மி அம்மன் வச்ச அந்த கம்மல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்தோம், நிறைய வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சீட்டெலாம் இருக்குது கட்டுறீங்களாலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கோல் சேவிங் அப்படின்றது பண்ணி தான் ஆகணும் இல்லையா. நம்மளால் மாதம் ஒரு அமௌண்ட் கட்ட முடியும்னா பெட்டராக கட்டலாமே அப்படின்னு யோசிச்சு ஒரு சீட் ஒன்று போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேல் காப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க, பட் ஓவர் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது பெண்கள் கூட போட்டுக்கலாம், எனக்கு என்னமோ நம்ம கூட போட்டுக்கலான்ற மாதிரி தோணுச்சு. பட் இது வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி செஞ்சுருக்காங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் கூட ஆர்டர் பண்ணலாம் மேடம், ஒரு 25 டேஸாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இது பார்த்ததுக்கப்புறம் வேல் காப்பை விட வேலில் இதே மாதிரி சேம் பேட்டர்னில் மோதிரமும் ஒரு டாலரும் மட்டும் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இங்கே கிடைக்கல. பட் அது எங்கே கிடைக்கும்னு யோசிச்சு ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. ஸோ இந்த நகை வாங்கிறதுக்காக தான் நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். அதெல்லாம் க்ளீனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அது எங்கே கிடைச்சாலும் போய் வாங்கலான்ற ஒரு முடிவு தான். அண்ட் அங்கேருந்து சாப்பிட வந்துட்டோம். எள்ளீர் பாயசம் சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டுட்டு நான் வந்து ஜுபைதாவோட ஷாப்புக்கு போயிட்டோம் எல்லாருமே. இப்ஸா குக்கீஸ் நல்லா இருக்கா? இது என்ன குக்கி தெரியுமா? அது தெரியாதா? கருப்பு கவுனி சொல்லு. கருப்பு கவுனி. black rice. It's very healthy.
பாப்பாக்கு போன்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடும் பிளாக் ரைஸ் சாப்பிட்டா. ஆமா செம்ம ஸ்ட்ராங் ஆயிடும். ஹேர்லாம் நல்ல growth இருக்கும் தெரியுமா? என்ன குக்கி சாப்பிட்ற? ராயல் நட் ராயல் வீட் நட் குக்கி. நல்லா இருக்கடா? பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. டெய்லி நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன். ஓகே பை. மழை பெய்யுது. மழை பெய்யும். மழை மழை. ஸோ ஜுபைதா கடையிலேருந்து நாங்கள் எல்லாருமே அப்துல் அண்ணா பசங்க எல்லாம் கலந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான அக்கேஷன் வரப்போது அதுக்காக இன்விடேஷன் கொடுக்க தான் வராங்க. ஸோ சூப்பராக ஹாப்பியாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா நிறைய நேரம் பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த டைமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ மனசுக்கு பிடிச்ச மனுஷங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டோம், ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறப்போ என்ன விதமான வந்து உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேசுவோங்க. இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம், பர்சன் பற்றி பேசுவோம், நிறைய நாங்கள் 2 பேரும் வந்து நிறைய ஐடியா ஷேர் பண்ணிப்போம். இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு அழகான ஈவெண்ட் நடக்க போகுது. அது என்ன ஈவெண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபன் டைம் தான். ஜாம்பி ஆயிட்டான். ஜாம்பி ஆயிட்டான். இப்சா இங்க வந்து இப்சா இப்சா இங்க வா இவா இங்க வா இப்சா இங்க வா இவா ஜாம்பியா வா ஜாம்பியா வா. அது பாரு ஜாம்பியா வருது பாரு. இங்க வராம அப்படியே ஓட்ட பாரு. விவான் ஜாம்பி வா ஜாம்பி வா. விவான் இப்படி வா. இவன் என்ன பண்றான்? இது வரோம் மூடிட்டு வரோம். விவான் அங்கிள் போய் வா அங்கிள் அம்மா பின்னாடி அங்கிள் போயிட்டாரு வா. ஏ அங்க போய் வச்சுக்கிற கதை தரங்கண்ணா இந்த கதவை. ஏமா அவன்கிட்ட கூட அவன் விளையாட்டுவான். அவனுக்கு கார் சரி சரி. அங்கிள் மேல என்னதான் தூக்கி போட்ட? இவன் அங்கிள் போயிட்டாங்க வா வா. வெளில போயிட்டாங்க வா. அங்கிள் வெளில போயிட்டாங்க வா. எங்கடா போச்சுக்கிற?